ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டியநாடு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம். ரசகுல்லா எப்படி பண்ண போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவையில்லைங்க. பால், சுகர், ஏலக்காய் பவுடர் இருந்தால் போதும். சூப்பராக இந்த ரசகுல்லாவை நம்ம வீட்லேயே பண்ணிடலாம். இந்த சூப்பரான ரசகுல்லாவை நம்ம இன்னைக்கு பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வாங்க இந்த ரசகுல்லாவை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு 1 லிட்டர் எடுத்துருக்குறேங்க. நான் வந்து பசும்பால் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் பசும்பால் இல்லைன்னா பேக்கெட் பால் கூட எடுத்துக்கலாம். தண்ணி மட்டும் கலக்காமல் டைரெக்டாக அப்படியே பாலை ஊற்றிடுங்க. இது நல்லா இப்போ கொஞ்சம் காயட்டும். பால் நல்லா பொங்கி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இது லேசாக கொதி வரட்டும். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து நான் பிழிஞ்சு வச்சுருக்குறேங்க. அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இது நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க, விதையெல்லாம் உள்ளே விழுகாமல். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் திரைய ஆரம்பிக்கும் பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வைக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டால் போதுங்க. நல்லா பால் எல்லாமே தெரிஞ்சு வந்துடும் பாருங்கள். நல்லா தெரிஞ்சு வந்துட்டுருக்குது. நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு காட்டன் துணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தெரிஞ்ச பாலை இதில் வடிகட்டிக்கலாம். இப்போ நல்லா வடிகட்டியாச்சுங்க. இப்போ இதில் பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றி லேசாக இந்த மாதிரி வடிகட்டி விட்டுருங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம லெமன் பிழிஞ்சு விட்டதுனால அந்த லெமன் ஃப்ளேவர் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு தான். இப்போ இதை நல்லா நம்ம இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா துணி இந்த மாதிரி சுற்றி விட்டீங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் வடிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்லா ட்ரைன் பண்ணி விட்டு ஒரு பைப்லேயோ எதுலேயோவோ நல்லா டைட்டாக இந்த மாதிரி வச்சு கட்டி விட்டீங்க அப்படின்னா இந்த தண்ணியெல்லாம் ட்ராப் ஆகி விழுந்துடும். ஒரு 1/2 hour இப்படியே ஏதாவது ஒரு ஹைட்டில் வந்து தொங்க விட்டுக்கோங்க. அப்போங்கும்போது உங்களுக்கு இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரைன் ஆயிரும். ஒரு 1/2 hour மட்டும் இப்படியே கட்டி விட்டுருங்க. பாருங்கள், எனக்கு இப்போ ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். தண்ணியே இல்லாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா தேய்ச்சி விடணுங்க. அப்படி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். அந்த மாதிரி சாஃப்டாக இப்போ வந்து இந்த மாதிரி திரியாக இருக்குது. இதை வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி ஒரு 10 நிமிஷத்துக்காவது பிசையணுங்க. உங்களுக்கு பிளேட் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே டேபிள் டாப்பை கூட நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கூட வச்சு தேய்க்கலாம். நல்லா அகலமான பிளேட்டாக இருந்தால் இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு தேய்ங்க. இப்படி தேய்க்கணும். இந்த அளவுக்கு வந்து நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ தேய்க்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா திரட்டி வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம எடுத்து இந்த மாதிரி உருண்டை போடுற அளவுக்கு இந்த மாதிரி திரண்டு வரணும், பிரியக்கூடாது. இப்போ உருண்டை போடுறதுக்கு முன்னாடி நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் 1 கப் சுகர் சேர்க்குறேன். அதாவது 200 கிராம் இருக்கும். இது 1 லிட்டர் பாலுக்கு 200 கிராம் சுகருங்கிறது கரெக்டான அளவுங்க. உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் இதை அப்படியே ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தண்ணி வந்து 4 கப் ஊற்றிக்கலாம். எதில் சுகர் எடுத்தீங்களோ அந்த அளவுக்கே 4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா
கரைஞ்சி வரட்டுங்க. இதுக்கு பதம்லாம் கிடையாதுங்க, சுகர் கரைஞ்சா போதும். இப்போ இந்த சுகர் சிரப் ரெடியாக முன்னாடி நம்ம பன்னீரை வந்து உருண்டை போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம உருண்டைகளை பிடிச்சிக்கலாம். மீடியம் சைஸாகவே போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு பாயில் ஆகி ஊறும் போது நல்லா பெருசாக வந்துடும், டபுள் மடங்கு வந்துடும். அதனால் இந்த அளவுக்கே போட்டுக்கோங்க. விரிசல் விழாமல் நீட்டாக இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. விரிசல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும், பாயில் ஆகும்போது இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். அதனால் விரிசல் இல்லாமல் ஒன்று மாதிரி திரட்டி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம திரட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், சுகர்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம திரட்டி வச்ச அந்த உருண்டைகளை இதில் போட்டுடலாம். இப்போ எல்லா உருண்டைகளையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு 20 நிமிஷம் குக் பண்ணணுங்க. இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இடையில ஒரு டைம் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். 20 நிமிஷமாவது இது குக் ஆகணுங்க நல்லா. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்க, சூப்பராக பெருசு பெருசாக வந்திருக்குது. நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக தான் போட்டோம், நல்லா பெருசு பெருசாக வந்துருச்சு பாருங்க. லைட்டாக அந்த மாதிரி கிளறி விட்டு மூடி வச்சிருங்க. இன்னும் ஒரு 15 நிமிஷம் இதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். பாருங்க, 20 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சுங்க. எவ்வளோ சூப்பராக நல்லா பாயில் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா புசு புசுன்னு சூப்பராக வந்துருச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதில் கொஞ்சம் நம்ம ஏலக்காய் தூள் மட்டும் போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பக்கம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். இது 4 மணி நேரம் பக்கம் நல்லா ஊறணுங்க. ஊறினாதான் நல்லா அந்த சுகர் சிரப்பெல்லாம் உள்ள அந்த ரசகுல்லால வந்து இறங்கும். இது நல்லா மூடி வச்சுட்டு 4 மணி நேரம் கழிச்சு நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்க, 4 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சுங்க. நான் ஒரு பவுலில் மாற்றி வச்சிருக்கிறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது பாருங்க. நல்லா சாஃப்டாகவும் நல்லா அந்த சுகர் சிரப்பெல்லாம் நல்லா உள்ள சூப்பராக இறங்கிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த ரசகுல்லா. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனை அமுக்குங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.